ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் டாக்டர் கே சதீஷ்குமார் அண்ட் வெல்கம் டு மை S1 TV யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆணுறுப்பு மேலே இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது செக்ஸ் வச்சுக்கலாமா? ஸோ நிறைய நண்பர்கள் இந்த கேள்வி கேட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்ன சார், எனக்கு ஆணுறுப்பு மேலே இன்ஃபெக்ஷன் இருக்கு, ஸோ செக்ஸ் வச்சுக்கலாமா? ஸோ நிறைய நண்பர்கள் கேட்டாங்க. ஸோ நாட் ஓன்லி செக்ஸ், ஸோ சில மிஸ்டேக் கூட நிறைய பேர் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மிஸ்டேக் பண்ணும்போது அந்த இன்ஃபெக்ஷன் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அது என்னது, ஸோ எந்த மாதிரி மிஸ்டேக்கு, ஸோ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக கிளியராக உங்களுக்கு புரிய மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்த்தா, நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், ஸோ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், ஸோ கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா போன வீடியோ கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ உங்களுக்கு புரியும். ஓகேவா? இன்னும் டாபிக் உள்ள போனா, ஆணுறுப்பு மேலே இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது செக்ஸ் வச்சுக்கலாமா? ஸோ நிறைய நண்பர்கள் கேட்டாங்க. ஒன்று பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மோஸ்ட்லி ஆணுறுப்பு மேலே சில இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது இன்டர் கோர்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மேஜராக எந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்காது. பட் சில இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது தயவு செஞ்சு செக்ஸ் வச்சுக்காதீங்க. லைக் STD இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இன்ஃபெக்ஷன் ஸ்டார்டிங்கில் இன்ஃபெக்ட் ஆகும்போதே ட்ரீட் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. ஸோ நியரஸ்ட் டாக்டர் விசிட் பண்ணுங்க. இல்லை நம்ம வீடியோஸில் கான்டாக்ட் நம்பர் இருக்கும், ஸோ எனக்கும் கால் பண்ணிங்களா, ஸோ அது எந்த மாதிரி இன்ஃபெக்ஷன், ஸோ நானும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா நியரஸ்ட் டாக்டர் விசிட் பண்ணி ஸோ எந்த மாதிரி இன்ஃபெக்ஷனுக்கு ட்ரீட் பண்ணிக்கோங்க. தென் ஆஃப்டர் நீங்கள் செக்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இன்ஃபெக்ஷன் இருக்கும்போதே மோஸ்ட்லி செக்ஸ் வச்சுக்கிட்டா அந்த இன்ஃபெக்ஷன் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால சொல்கிறேன், மோஸ்ட்லி இன்ஃபெக்ஷன் செக்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணாதீங்க. சில பேர் சில மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன மிஸ்டேக்னா, இந்த இன்ஃபெக்ஷன் வரும்போது மோஸ்ட்லி இந்த சோப் எடுத்து க்ளீன் பண்ணுறது, ஸோ டெட்டாயில் எடுத்து க்ளீன் பண்ணுறது, பவுடர்ஸ் வீட்டில் அந்த ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறது, அந்த மாதிரி பவுடர்ஸ் எல்லாம் எடுத்து அப்ளை பண்ணுறது. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி பவுடர்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் தயவு செஞ்சு யாரும் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணும்போது மோஸ்ட்லி இன்ஃபெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. தென் ஆஃப்டர் இன்னர் வியர் இருக்குல்ல, ஸோ இன்னர் வியர் மோஸ்ட்லி இந்த நியூ இன்னர் வியர் யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 15 days 30 days ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இன்ஃபெக்ஷன் இருந்தால் நான் சொல்கிறேன். ஆஃப்டர் நைட்டு படுக்கிறீங்களே, ஸோ அந்த டைமில் மோஸ்ட்லி வித்தவுட் ட்ரெஸ்ஸு, லுங்கி இந்த மாதிரி இருக்குல்ல, ஸோ யூஸ் பண்ணி போட்டுட்டு படுத்துக்குங்க. ஏன்னா ஸோ அந்த காத்தோட்டமாக இருந்தால் அந்த ஆணுறுப்பு இன்ஃபெக்ஷன் இருக்க, ஸோ அந்த ப்ரைவேட் பார்ட்டுக்கு காத்தோட்டம் இருந்தால் மோஸ்ட்லி கொஞ்சம் குணமாகறதுக்கு ஃபாஸ்ட்டாக ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது குணமாகறதுக்கு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணாதீங்க. ஆஃப்டர் நீங்கள் செக்ஸ் கூட இன்ஃபெக்ஷன் புகழ் வச்சுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஸோ சில இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது பெரிய இன்க்ரீஸ் ஆகாது, பெருசாக இன்க்ரீஸ் ஆகாது. பட் சில இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது இன்க்ரீஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. தென் ஆஃப்டர் நீங்கள் யாரு கூட இன்டர்கோர்ஸ் பண்ணிக்கிறீங்க அவங்களுக்கு இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ சில நண்பர்கள் இந்த கேள்வி கேட்டாங்க. ஸோ வீடியோவில் சொல்லுறது உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் ஸோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல டாபிக் முன்னாடி வந்துடுற வரைக்கும் எல்லாருக்கும் வணக்கம்.